Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது PGTRB எஜுகேஷன் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் யூனிட் 1ல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம்னு ஒரு டாபிக் இருக்குது, அதுதான் பார்க்குறோம். இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் யாரெல்லாம் படிக்காமல் விட்டாங்களோ, எழுத படிக்க கூட தெரியலையோ, ஸோ அவங்க எல்லாருக்காக தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக, அதுக்கப்புறம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்காக, அப்புறம் அடல்ட்டுக்காக, இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம். நிறைய டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக் ஸ்கில்லு மட்டும் கொடுக்காம, எழுத படிக்க தெரியறதுக்கு மட்டும் இல்லாமல், அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் சார்ந்த டெவலப்மெண்ட்டுக்காகவும் வந்து இவங்க வந்து எஜுகேஷன் கொடுத்தாங்க. அவங்க தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்லு தேவையோ அதுவும் கொடுத்தாங்க. அதாவது பேசிக் எஜுகேஷன்னா டு ரீடு, ரைட்டு, அரித்மெட்டிக், மேக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலில் அவங்க வந்து முன்னேற்ற பாதையில் போகணுன்றதுக்காக, ஸோ அந்த தொழிலுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்லு தேவையோ அது எல்லாம் வந்து தான் கொடுக்கறது தான் இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம். அவங்களுடைய ஒர்க் ஓரியன்டட் எஜுகேஷன் மாதிரி தான் இது. பார்த்தீங்கன்னா இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டு ரீட், ரைட் அண்ட் அரித்மெட்டிக், அதான் சொன்னோம் இல்லையா, டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனோட எய்மே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மர்ஸ் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1967 to 1968 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து விவசாயிகளுக்கான ப்ரோக்ராம். இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து விவசாயம் செய்கிறாங்க இல்லையா, அந்த விவசாயத்தில் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நிறைய முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படின்றதுனால தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பாருங்கள், டு ஃபில் ஃபார்ம். அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்க வந்து கற்றுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களே வந்து சொந்தமாக ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது லோன் அப்ளிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களே ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு, அப்புறம் லோன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு, அப்புறம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை அவங்களே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் அவங்களுடைய நியூஸ் பேப்பர் அதாவது தினைக்கும் நியூஸ் பேப்பர் வருது இல்லையா, அந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இதெல்லாம் தான் பேசிக். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் வளரும், அவேர்னஸ் தெரியும், விழிப்புணர்வு இருக்கும். எதை பற்றி? விவசாயத்தை பற்றி. ஸோ விவசாயத்தை பற்றி விழிப்புணர்வு நிறைய வந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த தொழிலில் வந்து இன்னும் வந்து நல்லா முன்னேறிட்டு போவாங்க, நாட்டோட முன்னேற்றத்துக்கும் உதவிகரமாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அடல்ட் விமன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1975 to 1976 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த 15 to 35 இயர்ஸ் இருக்க பெண்களுக்காக, சின்ன வயசில் வந்து படிக்காமல் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பெண்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காகனா லிட்ரஸி எதுக்காக கொடுக்கணுன்னா பெட்டர் அவேர்னஸ் ஆஃப் ஹெல்த், அவங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சிக்கிறதுக்காக, அப்புறம் சுகாதாரத்துக்காக கவனிச்சிக்கிறதுக்காக, அப்புறம் அவங்க பசங்களை கவனிச்சிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர், அதாவது ஆட்டிடியூடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து அடல்ட்டுக்காக அதாவது அடல்ட் விமனுக்காக இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1986. அதாவது இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற அடல்ட்டுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 15 to 35 இயர்ஸ் இருக்கு அடல்ட்டுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கன்னா கிராமப்புறங்கிறல்ல. இது வந்து May 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. May 1, 1986 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம், இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சக்ஷர் பாரத் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்காகனா அடல்ட் எஜுகேஷனுக்காக. அப்புறம் 70 மில்லியன் லிட்ரேட்டாக மாற்றுறதுக்காக. அதுக்கு அடுத்தது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 8th September 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எத்தனை பேருக்கு படிப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 7.64 crores பீப்புள் வந்து சர்டிஃபைடு வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்னா லிக்னா அபியான்.
இது வந்து யாருக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கிராமப்புறத்தில இருக்கிறவங்களும், நகர்ப்புறத்தில இருக்கிற படிக்காதவங்களுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு படிப்பு தரணும், பேசிக் ஸ்கில் தரணுன்றதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது படிப்புன்னா வெறும் படிப்பு மட்டும் சொல்ல முடியாது. ஃபங்ஷனல் லிட்ரசி ப்ரோக்ராம்னாவே ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேசிக் ரீடிங்க்காகவும் தான் இது. அதாவது தொழில் சம்மந்தப்பட்டது மாரி தான் இந்த ஃபங்ஷனல் லிட்ரசி ப்ரோக்ராம் எஜுகேஷன் இருக்கும். இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸ் அபோவ் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். இது ஆக்சுவலி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இந்த கோவிட் 2019 அந்த கோவிட்-19 இருக்கு இல்லையா? அந்த டைம்ல தான் வந்து இந்த ஸ்கீம ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவரைக்கும் 33 ஸ்டேட்ஸ்ல வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2020 டூ 2022 இதுதான் வந்து அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய எய்ம் என்னன்னா 57 லேக் லிட்ரேட்டாக மாற்றணும். அதுதான் வந்து இவங்களுடைய எய்மு. அதுக்கு அடுத்தது நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் அத்தாரிட்டி 1988 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அடல்ட் லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 15 to 35 இயர்ஸு. ஸோ இந்த அடல்ட் எஜுகேஷன் சொல்கிற எல்லாமே 15 to 35 இயர்ஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இது வந்து 597 டிஸ்ட்ரிக்ஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்ச் 2007 வரைக்கும் 597 டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5th மே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 5th மே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5th மே 1988. எதுக்காகனா அடல்ட் லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதாவது 127.45 மில்லியன் பர்சனுக்கு லிட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட எய்மே.